இந்தியாவில் அழிந்து போன சிவிங்கி புலிகளை பாதுகாக்கும் வகையில் நமீபியாவிலிருந்து 8 சிவிங்கி புலிகள் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளன. இதேபோல இந்தியாவில் அழிந்து போன பிற உயிரினங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். பல்வேறு கால சூழ்நிலைகள் நிலவும் இந்தியாவில் ஏராளமான விலங்கினங்கள் வாழ்ந்து வந்தன. காடுகள் அழிப்பு, அதீத அளவுக்கு உரங்கள் பயன்படுத்தியது உள்ளிட்ட காரணிகளால் சில உயிரினங்கள் அழிந்துவிட்டன. அவற்றில் ஒன்றுதான் இந்தியன் ஜாவன் காண்டாமிருகம். தாவர உண்ணியான இந்த காண்டாமிருகம் இந்தியா தவிர்த்து இந்தோனேஷியா மற்றும் சீனாவில் அதிக அளவில் உயிர் வாழ்ந்தன. கொம்புக்காக தொடர்ந்து காண்டாமிருகங்கள் வேட்டையாடப்பட்டு வரும் நிலையில் ஜாவன் காண்டாமிருகம் இந்தியாவில் இருந்து முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டது. 4 முதல் 6 அடி உயரத்தில் அடர் சாம்பல் நிறத்தில் உள்ள இந்த ஜாவன் காண்டாமிருகங்கள் எண்ணிக்கை உலகில் தற்பொழுது 100க்கும் குறைவாகவே உள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் உள்ள தேசிய பூங்காவில் உள்ளன. இந்த காண்டாமிருகத்தின் சிறப்பு என்னவெனில் அதன் கொம்பு. இது சுமார் 25 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதாகும். அடுத்தபடியாக இளம் சிவப்பு தலை வாத்துக்கள் காணாமல் போன பட்டியலில் முக்கியமானவை. இந்தியாவின் கங்கை சமவெளி, மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் வங்கதேசம், மியான்மர் நாடுகளில் காணப்பட்ட இந்த பறவை 1950ஆம் ஆண்டிற்கு பிறகு எங்கேயும் காணப்படவில்லை. சுமார் 1.5 கிலோ எடை வரை வளரும் இந்த வாத்தின் கழுத்து இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். தொண்டை பழுப்பு நிறத்திலும், உடல் கருப்பு நிறத்திலும், இறக்கையின் நுனிப்பகுதி வெள்ளை நிறத்திலும் இருக்கும். பெரும்பாலும் ஜோடியாகவே சுற்றும் இந்த வாத்துக்கள் அதிகபட்சம் 8 வாத்துக்களாக கூடி சுற்றித் திரிந்து வாழ்ந்து வந்தன. உணவுக்காக இந்த வாத்துக்கள் வேட்டையாடப்படாவிட்டாலும் விவசாயத்திற்காக அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதால் அழிந்து போயிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அடுத்ததாக இந்தியன் அவுரோச் மாட்டு இனம். வீட்டில் வளர்க்கப்படும் ஜிபு என்ற வாட்டினத்தின் முன்னோர்தான் இந்தியன் அவுரோச். இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்க நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த வாட்டினம் 13வது நூற்றாண்டிற்கு பிறகு காணாமல் போய்விட்டது. பழுப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் காணப்படும் தாவர உண்ணியான இந்த விலங்கினம் ஒரே நேரத்தில் 2 குட்டிகள் வரை ஈனும். புலி, சிங்கம் போன்ற காட்டு விலங்குகளால் வேட்டையாடப்பட்டதால் இந்த வாட்டினங்கள் அழிந்து போய்விட்டன. கிமு 1800ஆம் ஆண்டில் வாழ்ந்த இந்தியன் அவுரோச் மாட்டினத்தின் எலும்புக்கூடு சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இமயமலையில் சுமார் 2500 மீட்டர் உயரத்தில் உயரமான புல்லில் கூடுகட்டி வசித்து வந்த ஹிமாலயன் குயில் என்ற இந்த பறவை 1876ஆம் ஆண்டிற்கு பிறகு காணப்படவில்லை. பறவைகள் வாழ்ந்த இடத்தை மனிதர்கள் ஆக்கிரமித்ததால் அவை அழிந்து போயிருக்கலாம் என நம்பப்படுகிறது. எனினும் முசௌரி பகுதியில் அவை வசிக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கருப்பு மற்றும் பழுப்பு நிறத்தில் காணப்பட்ட இந்த பறவைகள் குறித்த வரைபடங்களே தற்பொழுது உள்ளன. நேரான தந்தமுடைய ஆசிய யானைகளும் இந்தியாவில் அழிந்து போன பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. வழக்கமாக எல்லா யானைகளின் தந்தங்களும் வளைந்து காணப்படும் நிலையில் இந்த வகை ஆசிய யானைகளின் தந்தம் நேராகவும் தரையை நோக்கியும் அமைந்திருந்தது. ஆசிய ஐரோப்பிய நாடுகளில் காணப்பட்ட இந்த யானைகள்
சுமார் 13 அடி வரை வளரும் தன்மை கொண்டவை. தீவிர வேட்டையால் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த யானைகள் அழிந்து போய்விட்டன. இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல. கொரோனா பொதுமுடக்க காலத்தில் அநேக குடியிருப்புகளுக்குள் வன விலங்குகள் உலா வந்ததை இவ்வுலகு கண்டது. இந்த வையகம் அனைத்து உயிர்களுக்குமானது என்பதை மனிதன் உணர்ந்தால் மட்டுமே அழிந்து போகும் விலங்குகள் பட்டியல் குறையும் என்பதில் ஐயமில்லை.